வைஷ்ணவி அவர்களோட பெற்றோர் வைஷ்ணவி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி வசந்த் அவர்கள் சீரியல் மூலயமா மக்கள் மனத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார். அண்ட் அவருக்கு சமீபத்தில் கல்யாணம் நடந்துருந்துச்சு. சீரியல் ஆக்ட்ரஸான வைஷ்ணவி அவர்களை தான் அவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தார். இவங்களோட கல்யாணம் அப்படிங்கிறது சென்னையில் ரொம்பவே கிராண்டாக நிறைய கலைஞர்கள் முன்னாடி ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. தொடர்ந்து இவங்களோட கல்யாண ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட லைஃப்பில் அடுத்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இவங்களோட கல்யாணத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வைஷ்ணவியோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி கதறி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ வருஷமாக ரொம்பவே ஆசையாக செல்லமாக வளர்த்த பொண்ணு அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது அண்ட் இன்னொரு வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்னு அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகி எழுதியிருக்காங்க. மேலும் தாங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல விசேஷம் தன் மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு ரொம்பவே பெருமையாகவும் அவங்க அழுதுருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு வைஷ்ணவி அவர்களுமே ரொம்பவே சோகமாகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கிட்ட இருந்த வெற்றி வசந்த் அவர்கள் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் கண் கலங்காமல் பார்த்துப்பேன், கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம், அப்படி இல்லைனா எங்கள் வீட்டுக்கு உங்களை அடிக்கடி நாங்கள் கூப்பிடுவோம், உங்கள் பொண்ணை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, அடுத்த செகண்ட் நான் வந்து அங்கே இருப்பேன், எப்போதும் தான் பொண்ணை பிரிஞ்சுட்டோமே அப்படிங்கிற ஏக்கமே உங்களுக்கு இருக்க வேணாம் எங்கள் வீட்டில் ஒரு 15 நாள் உங்கள் வீட்டில் ஒரு 15 நாள்னு கூட நாங்கள் இருந்துக்கிறோம், நம்ம எல்லாருமே சென்னை தானே, எப்போ தோணுதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக அந்த இடத்துக்கிட்ட அவங்களோட சோகத்தை மறைக்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாராமா. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் தான் சோசியல் மீடியாவில் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே வெற்றி வசந்த் மாதிரி வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க எல்லாத்துக்கும் கிடைக்கணும், அவர் சீரியலில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட பையன் தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள். இவர் டைரக்டராக போகிறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததே எல்லாத்துக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. தொடர்ந்து இவர் லைக்கா கூட ஒரு படம் பண்ண போகிறதாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அண்ட் அந்த படத்துக்கு ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஹீரோ தேடி அலைஞ்சிட்டே இருந்தார். விஜய் சேதுபதி கிட்ட போணுச்சு, கவின் கிட்ட போணுச்சு, துல்கர் சல்மான் கிட்ட போணுச்சு, இப்படி எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில் தான் இந்த படத்தில் சந்தீப் கிஷன் அவர்கள் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஜேசன் சஞ்சய் அவர்களும் சந்தீப் கிஷனும் பேசிக்கிட்டு இருக்க ஃபோட்டோ ஒன்று வெளியாகி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஹீரோ சந்தீப் கிஷன் தான் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த படத்துக்கு இசையமைக்கிறது தமன் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சிருந்துச்சு. தொடர்ந்து இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு சம்பளம் இந்த படத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்துக்கு ஜேசன் சஞ்சய் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்குறாராமா. எனக்கு தெரிஞ்ச அறிமுக இயக்குனருக்கு இவ்வளோ பெரிய ஒரு தொகை சம்பளமாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. விஜய் சாரோட பையன் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு தொகை கொடுக்குறாங்களா, என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.